ஹாய் கைஸ், நம்மளுக்கே தெரியும் ட்ரம்ப் வந்து ஈரானுக்கு ஒரு 2 டேஸ் டெட்லைன் கொடுத்துருந்தாரு. என்னன்னா, நீ ஒழுங்கா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை ரிலீஸ் பண்ணிடு, இல்லைன்னா உன் நாட்டையே வந்து இருளில் மூழ்கடிச்சிருவேன். கிட்டத்தட்ட உங்களோட பவர் பிளான்ட்டு, அப்புறம் உங்களோட மேஜர் சிட்டிஸ் எல்லாத்தையுமே நான் பிளாஸ்ட் பண்ணிடுவேன்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. ஒரு த்ரெட்டன் பண்ணுற மாதிரி ஒரு வார்னிங்கை தான் கொடுத்துருந்தாரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு ட்ரம்ப் இன்னைக்கு பேக் அடிச்சு ஏப்ரல் 6 வரைக்கும் நான் அதை தள்ளி வைக்கிறேன், அதுக்குள்ளே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை ரிலீஸ் பண்ணேன்னு ஏன் சொல்லணும்? ரெண்டாவது, இந்த மாதிரி யுஎஸ்க்கும் ஈரானுக்கும் இஷ்யூஸ் இருந்துட்டு இருக்கும்போது நம்மளோட கப்பல் மட்டும் எப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு போயிட்டு வருது? நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? அது எதனால? அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மூணாவது, இதனால் இந்தியாவில் எல்பிஜி, அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல், இதுலலாம் இஷ்யூஸ் வருமா வராதா? அதை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதை மாதிரி வேர்ல்ட் நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் இதை மாதிரி நியூஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸோட பிரச்சனை என்ன? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் தான் 25% ஆஃப் த வேர்ல்டு எனர்ஜிக்கு போகிற கப்பல், எரிசக்தி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற கப்பலோட வழியாக இருக்குது. இப்போ இதை வந்து ஈரான் பிடிச்சி வச்சிருக்கிறதுனால இப்போ எல்லா இடத்துலையும் எரிசக்தியோட விலைவாசி ஏறுது. அது மட்டும் தான் ஏறுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய பொருட்களோட விலைவாசி ஏற ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் பிடிச்சி வச்சிருக்கனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் பயங்கரமாக அடி வாங்கிருச்சு. இதை வந்து ஈரான் மட்டும் உணரல, வேர்ல்டே உணருது, ப்ளஸ் யூஎஸ் ரொம்ப உணருது. ஸோ இன்னைக்கு ஏன் ட்ரம்ப் ஏப்ரல் 6 வரைக்கும் இதை தள்ளி வச்சிருக்காருன்னா, வால் ஸ்ட்ரீட் பயங்கரமாக அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை சப்போஸ் ஈரான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிருச்சுன்னா வேர்ல்டுக்கு பெரிய எனர்ஜி கிரைசிஸ் உருவாக போகுது. இதனால மேஜராக வால் ஸ்ட்ரீட்டு செம்மையாக அடிவாங்க. ஏற்கனவே வால் ஸ்ட்ரீட்டு இந்த வாரில் பயங்கரமாக அடி வாங்கியாச்சு. ஸோ இன்னும் இது கண்டினியூ ஆச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அன்சேஃபாக இருக்கிற தாங்க ஸ்டாக் எடுத்து சேஃபான அசெட்டில் போட போகிறாங்க. ஸோ இதனால் வால் ஸ்ட்ரீட் பயங்கரமாக அடி வாங்கும். அது மட்டும் இல்லை, இந்த வார்னால் யூஎஸ்க்குமே நிறைய லாஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, ஏப்ரல் 6 வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன்ப்பா, அதுக்குள்ளே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை நீ ரிலீஸ் பண்ணிடு. அது மட்டும் இல்லை, ஈரானோட லீடர்ஸ்லாம் கொஞ்சம் சீரியஸாக பேசுவாங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய வார் நடந்துட்டுருக்கு, அது எப்படிப்பா ஈரான் இந்தியா கப்பல் மட்டும் போயிட்டு வரதுக்கு அனுமதி தருது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்தியாவுக்கு மட்டும் ஈரான் தரல, இந்தியாவோட சேர்த்து ஒரு 5 கண்ட்ரீஸ்க்கு ஈரான் இந்த பாஸ் கொடுத்துருக்கு. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியா, சைனா, பாகிஸ்தான், ஈராக் அண்ட் ரஷ்யா. ஸோ இந்த 5 நாடுகளுக்கும் ஈரான் வந்து ஒரு பாஸ் கொடுத்துருக்கு. அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நாங்கள் உங்களை எதுவுமே பண்ண மாட்டோன்னு, ஒரு ஃப்ரெண்ட் ரிலேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. சரி, இப்போ இந்தியாவுக்கு இவங்க பாஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ வார்னா ஈரான்லேருந்து குண்டு வரும், ஆப்போசிட்லேருந்து குண்டு வரும். ஸோ இதில் எப்படி இந்தியா சேஃபாக போயிட்டு இந்தியா கப்பல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியனோட நேவி ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா அப்படின்னு ஒரு ஆப்ரேஷனை லான்ச் பண்ணியிருக்கு. இந்த ஆப்ரேஷனோட மெயின் கோல் என்னன்னா, இந்தியாவோட கப்பல் சேஃபாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை கிராஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு இவங்க வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. சரி, இதில் நம்மளுக்கு என்ன டேக்அவே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் நம்மளோட பெட்ரோலியம் அண்ட் கேஸ் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்குன்னா, 60 நாளைக்கு இந்தியாவில் போதுமான அளவுக்கு எல்பிஜியும் பெட்ரோலியமும் இருக்குது. ஸோ யாரும் பதட்டப்பட வேணாம், பேனிக்காகவும் போய் நீங்கள் வந்து பெட்ரோல் போட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். இது 60 நாளைக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ப்ராபபிளி எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இருக்கலாம், அப்புறம் என்ன ஆகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இது ஒரு பக்கம். இந்த வார் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம்டாக இந்தியாவும் அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணும், நம்மளுக்கும் எல்பிஜி இஷ்யூ வரும், பெட்ரோல் இஷ்யூ வரும். அண்ட் ஒன் மோர் திங் நம்ம தெரிஞ்சுக்கணும், 2019க்கு அப்புறம் இந்தியாவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஈரான் கிட்ட இருந்து லிக்விட் கேஸ் அண்ட் ஆயில்ஸ் வாங்கியிருக்காங்க. எப்படின்னா, இப்போ இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது என்னவோ ட்ரம்ப் தான். ஆனால் ட்ரம்ப்புக்கே தெரியும் இதனால் உலக நாடுகள் எல்லாமே ஒரு எனர்ஜி கிரைசிஸில் மாட்ட போகுதுன்னு. ஸோ இதனால் ட்ரம்ப் என்ன பண்ணிடுறாருன்னா, ஈரான் மேலேயும் ரஷ்யா மேலேயும் ஒரு சாங்ஷன் போட்டு வச்சுருந்தாரு. அது எப்படின்னா, சில கண்ட்ரிஸ் லைக் இந்தியா, சைனா இவங்களாம் ஈரான் ரஷ்யாவிலேருந்து வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு டேக்ஸ் ஏற்றப்படும் அப்படின்னு சாங்ஷன்ஸ் போட்டிருந்தாரு. இப்போது அந்த சாங்ஷன்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாரு. அதனால் ஈரான் கிட்டேருந்து இந்தியா இப்போது எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் வாங்க முடியும். ஸோ 2019க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா ஈரான் கிட்ட இருந்து ஆயில் அண்ட் லிக்விட் கேஸ்லாம் இப்போ வாங்குறாங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்தாலும் இந்த போர் சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வந்தால் தான் நம்மளோட எனர்ஜி கிரைசிஸ் ஸ்டாப் ஆகும். இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா லாக்டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன? ட்ரம்ப் நாளைக்கு என்ன சொல்லுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.